டிராஃபில அவங்க தன்னோட டிராப் லொகேஷன் எடுக்க முடியாது. எடுத்தா ஜோன் அவளை மரணம் அடைய செய்யும். அதனால எல்லாருமே மாத்தி தான் இறங்கணும். அதனாலதான் பிளேஸ்மெண்ட் டிராஃபி எப்பவுமே எத்தனை தடவை நடத்தலாம் ஒரு மாதிரி அரசால் பொரசாலா இருக்கிறது கைஸ். அரசால் பொரசால் போல்தே இறங்கிட்டாங்க. ஆமா இதுல ரீகால் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அவன் விக்கெட் தான் ரீகால் இல்லை கைஸ். அடுத்த மேட்ச் மீராபரா, அடுத்த மேட்ச் மீராபரா இல்ல ஷியானாகா கைஸ். நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஷியானாக் வேணுமா மீராபர் வேணுமா அப்படின்னு. ஏன்னா ஒன் டே டிராஃபில எப்பவுமே டிஃப்ரெண்ட் மேப்ஸ் இருக்கும். ஆல்ரெடி 2 ஏராங்கள் ஒரு விக்கெண்டி போட்டாச்சு. அடுத்து என்ன அடுத்த 2 மேப் என்னென்ன முடிவு பண்ணுங்க கைஸ். போடு குட்டி ஈவென்ட் பக்கத்துல ஸ்டார்டிங்லயே ஒரு அரசு இருக்க போது நினைக்கிறேன். டிபிஎஸ் எஸ்ஓபிடிஎஸ் பக்கத்துல இறங்கி இருக்காங்க. 2 எஸ்ஓபிடிஎஸ் ஓட மரணமா. போடு ஸ்கைய தூக்கிட்டான் மெஜிஷியன். 2 பேர் தூக்கிட்டான் மெஜிஷியன். 2 பேர் தூக்கிட்டான். வெரி அவ்வளவுதான். டேஞ்சர் பீட சுத்தி வளைக்கிறாங்க. அந்த பக்கம் புரியல இவங்க. அவ்வளவுதான் டேஞ்சர் பீட முடிக்கிறாங்க. அவ்வளவுதான் மூடிச்சா கைஸ். எஸ்ஓபிடிஎஸ்ல மெஜிஷியன் 1v3 கைஸ். 1v3. ஐயோ எஸ்ஓபிடிஎஸ் அடிச்சு தான் ஆடுவேன்ட்டு இருக்குது கைஸ். எஸ்ஓபிடிஎஸ் நாங்க அடிச்சு தான் ஆடுவோம். முடிஞ்சா தடுத்து நிறுத்திக்கடா அப்படிங்கறாங்க கைஸ். தடுத்து நிறுத்திக்க. அப்படி ஓஜி பிடிஎஸ்க்கு ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. எங்க 4 vs 2. ஆமா சிங்கட்ரோல் அகால மரணம். சிங்கட்ரோல் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறான். இந்த பக்கம் எஸ்ஆர் பீட்டர்ஸ்க்கும் பீட்டர்ஸ் சண்டை நடக்குது. பாரு ஏவி விட்டாளா எஸ்ஆர் பீட்டர்ஸ் ஆப்போசிட்டா. எஸ்டிஆர் வந்தான். ஆல்ரெடி ஐபச்சா நாக் அவுட். சாய் வெயிட் செய்து கொண்டிருக்கான். சாய் கிட்ட ஒரு யூஎம்பி இருக்கு. சாய் கம்பேக் கொடுப்பான ஒரு அருமையான ஒரு நேடு. எஸ்டிஆர் நாக் அவுட் செய்யப்பட்டான். நான் தம்பி இங்க வர அப்படின்னு கேட்டு அடிக்கிறாங்க. கேட்டு ஹைப்பர்ச்சா நாக் அவுட்ல இருக்கான். டிஸ்பிளேஸ் மட்டும் தான் இருக்கான். எஸ்ஆர் பிடிஎஸ் ஆள மரணம் பண்ணிடுது. எஸ்ஆர் பிடிஎஸ் ரீகால் செய்ய போயிட்டு இருக்காங்க. எஸ்ஆர் பிடிஎஸ் ரீகால் பண்ண போயிட்டு இருக்காங்க. ஆமா டிஸ்பிளேஸ் கரெக்ட்டா வந்து பார்த்தா கிளம்பிட்டான். ரீகாலுக்கு வந்து பார்த்தா போயிட்டு இருக்கா டிஸ்பிளேஸ். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்போ ட்ரோல தூக்கி அவன ட்ரோலியும் வந்து பார்த்தா தூக்கிட்டாங்க. ட்ரோலியும் தூக்கி விட்டாங்க. 4 மேன் ஸ்குவாடா வந்து பார்த்தா ஓஜிபிடிஎஸ் மறுபடியும் வந்தது. டிஎன்ஆர் மகி தண்ணிக்குள்ள இருக்கான். என்ன பண்றான்? தண்ணிக்குள்ள தத்தளிச்சிட்டு இருக்கான். ஆமா தண்ணி டிஎன்ஆர் மகி இப்ப தண்ணிக்குள்ள இருக்கான். ஏன்டா வாருக்கு வந்தோம், எதுக்கடா ஜெயிக்கவா போறோம் அப்படின்ற வாங்கியெல்லாம் ஈவெண்ட்டுக்குள்ள ஜோன் அவுட்ல போயிட்டு ஃபைட் எடுத்துட்டு இருக்கு. சோயோ யானையை பார்க்கவே இல்லையே. யானையை எடுத்துட்டு வருவாங்க எல்லா மேட்ச்லயும். இந்த வாட்டி என்ன எஸ்ஓபிடிஎஸ் யானையை கொண்டு வராம இருக்காங்க. எஸ்ஓபிடிஎஸ் பீட்டஸ் யானை பக்கத்திலேயே போல. ஃபயர் பீட் 7 இருக்கு. அடுத்த ஜோன் எங்க போட போகுது? எஸ்டிஆர் கூட தூக்கிட்டாங்க போல. ஹைப்பர்ச்சன் எஸ்டிஆர் தூக்கிட்டாங்க போல. தூக்கிட்டான் எஸ்ஆர்பிடிஎஸ் மறுபடியும் உயிர் வந்தது. எஸ்ஓபிடிஎஸ் பக்கத்திலே பாத்தீங்கன்னா பெண்கள் வந்துட்டு இருக்கு. எஸ்ஓபிடிஎஸ் பக்கத்திலே பரவாயில்ல. பிடிஎஸ்லயுமே 4 பேர் உயிரோட இருக்காங்க. ஈவென்ட்ல ஃபுல் லூட் அடிக்கிறாங்க. ஈவென்ட்ல ஃபுல் லூட் அடிச்சு அநேகமா பிடிஎஸ் இந்த மேட்ச்ல கம்பேக் கொடுக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். பாப்போம் கம்பேக் டைமா. அவங்க அடிக்கிறது மட்டும் போதாது. எஸ்ஓபிடிஎஸ் அடிக்க விட கூடாது. டாப் 5 குள்ள வர விட கூடாது. ஏன் அப்படி? ஏன்னா அவங்க 19 பாயிண்ட் லீட் வச்சிருக்காங்கல்ல. ஓ ஆமா எஸ்ஓபிடிஎஸ். ஆமா ப்ரோ இப்ப எஸ்ஓபிடிஎஸ் குத்துணும் ப்ரோ. ஐயோ எஸ்ஓபிடிஎஸ் குத்தி அடிச்சாதான் ப்ரோ, இல்லனா வேலை ஆகாது. ஸ்டார்டிங்ல லீட் வச்சதுனால 5 பாயிண்டா எடுத்து 6 பாயிண்டா எடுத்தா கூட அவங்க லீட் அவ்வளவுதான் முடிச்சு. எஸ்ஓபிடிஎஸ் தான் மறுபடியும் டிராஃபி ஜெயிப்பாங்க. அது எஸ்ஓபிடிஎஸ் ஹெச்பிடிஎஸ் ஏதோ கர்வம் பிடிச்சு வச்சிங்க. ஒரே ராவடியாது அதை சொல்லாது இது சொல்லாது அப்படின்னு. டொட்டோ ஜியூஸ் எல்லாமே இதுதான் மெஜிஷியன் எல்லாம் எஸ்ஓபிடிஎஸ் தான் ப்ரோ. அப்போ நேத்து தானே வேண்டானுங்க, திடீர்னு நம்ம மாத்தி மாத்தி சொல்லிட்டீங்க. இவங்க மேல போறானுங்கண்ணா. இவனுங்க டிராகன் கிட்ட போறானுங்க. எஸ்ஓபிடிஎஸ்ஸா? ஆமா. ஓ அவனுங்க இது பண்றானுங்கடா. அவனதான் பாயிண்ட் எடுக்கிறானுங்கல்ல, அதனால அப்படி பண்றானுங்க. சாயும் மேல வந்துட்டானுங்கண்ணா. போடு இது வேறயா? ஆமா. ஐயோ ரைவல்ரி இங்க நான் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த ரைவல்ரி இங்க நடக்குமா?
வாய்ப்பு இருக்கா? பாப்போம். 3 டீம் இருக்குறாங்க. புல்லட் சவுண்ட் கேக்குது. அவங்க சுட்ட புல்லட் சவுண்ட் கேக்குது. போவாங்களா? எல்லாம் அடிச்சு முடிச்சிட்டு இருக்காங்க. இவங்க கீழ வந்துட்டாங்க. அவங்க மேல இருக்காங்க. ஆமா இவங்க புதையல் எடுக்க வந்துட்டாங்க. உங்களுக்கு புதையல் எடுக்க வராங்கடா. உங்களுக்கு புதையல் எடுக்க வராங்க. எடுத்து விட்டார்கள். இவங்க எடுத்துட்டாங்க. இல்ல அப்ப இந்த கதவை திறந்தா அவ்வளவுதான் முடிஞ்சு ஃபைட். ஆனா இங்க மஞ்சள் கலர் ரீகால் இருக்கும். செத்தால் நீ வந்தாலாம் மறுபடியும். எடுத்தாங்கன்னா ஜாலியா இருக்குமே. கதவு ஓபன் செய்ய படிக்கிறதா? கோஸ்ட் லைட் தான் சாக்கு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து போயிடலாம். வந்துட்டாங்க. கதவு பக்கத்துல வந்துட்டாங்க. இல்லையே கதவு பக்கத்துல போலியே அவங்க தான் இருக்காங்க. சாய் இந்த பக்கத்துல பாருங்க. இல்லையே மூணாவது டீமா ஏதோ ஒரு டீம் வந்திருக்கு. நிறைய நனி கதவு இல்ல. கதவு இங்க இருக்கு கீழ இருக்கு. இந்த லெஃப்ட்ல போனதா கதவு. டொட்டோ கிட்ட இது இங்க வெரியான லூட் கிடைக்கும். பயங்கரமான லூட். அது இல்லாம இது வேற ஜோன் வேற பிரச்சனை இருக்காதீங்க. அதனால அழகா எடுக்கறாங்க. அழகான ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க. ஸ்ட்ராட்டஜி செய்தார்கள் இந்த அணி. ஆனா இந்த மஞ்சள் கலர் ரீகால் இருக்கும். தைரியமா ஃபைட் எடுத்தா வெறியா இருக்கும். ஆனா எடுப்பாங்களான்னு தெரியல. டாமினிக்கா நின்னு பாத்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி என்ன பண்றான் டாமினிக்கு? புயல் போல் வருவேன் மழை போல் வருவேன் அப்படின்னு. ஃபைட் எடுக்க மாட்டாங்க. வேஸ்ட் தான். இந்த ஃபைட் நடக்காது. அதனால நம்ம எம்பிடிஸ்கிட்ட போலாம். எம்பிடிஸ்கிட்ட ரொட்டேட் செய்துட்டு இருக்கு. Lots of love, mother and bro. My best wishes to all BTS family. I need HBTS back. Owner, founder. It's all you, mother and bro. Once can replace your care and love. Prasanna bro, thank you so much for the 5,000 rupees super chat. Prasanna bro. Thank you so much, Prasanna bro. Love you so much. Oh day guys. Oh day, appadi pode. வேற ஏதாவது டீம் ஃபைட் எடுக்க வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா இப்போதைக்கு எதுவும் இல்லை. ரஷ்கார்டு இங்கே SRPTS பக்கத்துல போயிட்டு இருக்காங்க. ஒரு டீம் பக்கத்துல எல்லா ஜோனை பிடிக்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா ஜோனுக்குள்ள வந்தாகணும். ஜோனை பிடிக்கிறதுக்காக ஒரு பக்கம் போயிட்டு இருக்காங்க. அடுத்த ஜோன் யாருக்கு போட போகுது? இன்னும் 22 செகண்ட் தெரிஞ்சிடும். அவங்க பெண்கள் அணிக்கிட்ட ஒரு ஃபைட் போயிட்டு இருக்கு. தூக்கிருக்காங்க. ஒரு 2 பேர் நாக்கு. பாரு அதை பத்தினா நாக்கு தூக்கி அடிச்சிட்டு இருக்கு பெண்கள் அணிய. ரீகால் இருக்கு. ரீகால் இல்ல கொஞ்ச நேரம் வரைக்கும் இருக்கும். பிரசன்னா ப்ரோ டிராஃபி போடுறாங்க. டிராஃபி போடல. எனக்கு சூப்பர் ஸ்டார் போட்டாரு. actually நன்றி பிரசன்னா ப்ரோ. love you பிரசன்னா ப்ரோ. thank you so much for the love and support always. thank you so much. நானுமே இந்த மிஷன் முதல்ல மிஷன் ஆரம்பிக்கணும். சும்மா அந்த வார போட்டு எனக்குமே சூப்பர் சாட்ல கடுப்பு ஆயிடுச்சு. மிஷன் ஆரம்பிச்சு வார கொஞ்சமா ரியா நாக் அவுட் செய்தாங்க. ரியா நாக் அவுட் மறுபடியும் போதும். இவங்களுக்குலாம் எல்லாம் பண்ணதெல்லாம் அப்புறம் அடிச்சு கிளம்ப வேண்டியதாங்க. பொடித்தால் பொடி இடைத்தால் இடி வெடித்தால் வெடி அப்படின்னு கிளம்ப வேண்டியதான். Lilu Gaming bro, thank you so much for the super chat bro. Thank you so much for the love and support bro. ரீகால் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? மூன்ஸ்லேஸ் அவ்வளவுதான். மூன்ஸ்லேஸ் மாட்டிக்கொண்டா. மூன்ஸ்லேஸ் பிடிக்கிறாங்க. ஆனா மூன்ஸ்லேஸ் எஸ்கேப் ஆகுது. மூன்ஸ்லேஸ் நடச்சா இப்ப போய் ரீகால் பண்ணலாம். பாப்போம். முன்னாடி ஃபயர் BTS வந்துட்டு இருக்கு. முன்னாடி SRPTS வந்துட்டு இருக்கு. காப்பாத்துமா பெண்கள் அணியை காப்பாத்துமா. பெண்கள் எப்பவுமே பெண்களை காப்பாற்ற மாட்டேன்னு சொல்லுவாங்க. பாப்போம். காப்பாத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல போலனா. ஆல்ரெடி அங்க ஒரு டீம் குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கு. யாஸ்னியா இருக்கா கிட்ட. ஒரே ஆமா 2 பேர் இருக்கான். இல்ல மேல அங்கேயும் போக முடியாதா? ஆமா. ஆனா இங்க ஸ்கூல் கிட்ட ரீகால் போக முடியும். இங்க பாருங்க இன்னும் ஐயோ 90 பேர் 24 டீம் BTS மட்டும் தான் வெளிய போய் இருக்கு. எல்லாரும் இருக்காங்க bro. 90 பேர். அங்க பாருங்க bro. BTSக்கு டாமினிக் இவன் யாரு? SOPDSக்கு ஃபைட் நடக்குமா? கதவை திறக்கறாங்க.
அங்க பாருங்க வேணும் அங்க பாருங்க விளையாட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. ட்ரோல் பாருங்க இந்த மாதிரி இவன் எடுத்து அவன் அடிச்சிட்டு இருக்கான். அவன் இவன் எடுத்து அடிச்சிட்டு இருக்கான். இங்க பாருங்க 2 பேரும். இங்க பாருங்க சங்கீதம் கதை எப்படி இருக்கிற இங்க பாருங்க. இரு துருவங்க போன மேட்ச்ல இரு துருவங்களா இருந்தா ட்ரோல் இங்க இந்த இங்க பாருங்க சாய் ராட்ரிக் அந்த பக்கம் இரு துருவங்கள். ஆமா பாத்தீங்களா கைஸ் நடுவுல ஒரு கேட்டு இந்த கேட்டை தாண்டி அவனும் வரக்கூடாது இவனும் வரக்கூடாது அப்படின்னு. அங்க பாருங்க ஓபன் பண்ண மாட்டேங்கிறாங்க. பிடிஎஸ் நினைச்சா ஓபன் பண்ணலாம். பிடிஎஸ் ஓபன் பண்ணுமா? பிடிஎஸ் ஓபன் பண்ணி ஃபைட் எடுக்குமா? எடுப்பாங்களா? ஒரு ரைவல்ரி எடுக்க வாய்ப்பு இருக்கா? வாடா சண்டை கூப்பிடுறாங்க. பாருங்க டான்ஸ்லாம் ஆடிட்டு இருக்காங்க. ஆனா வெற்றி தான் எடுக்க மாட்டேங்கிறாங்க. சாவு குத்து மறுபடியும் ட்ரோலுக்கே மறுபடியும் அமையுமா? ட்ரோலோட மரணம் அமையுமா? ட்ரோலோட வீழ்ச்சி ஆரம்பமானதா? ஆல்ரெடி முட்டையா இது வரைக்கும் இருந்தது. முட்டைனா ஆரம்பிச்சிட்டான். என்ன நடக்க போகுது கிஸ்? லெட்ஸ் see. ஐயோ ஜோல பாருங்க 80 பேர் 22 டீம் இன்னும் வெறியா இருக்காங்க. இவங்க ஜோன் போட்ட பிறகு எங்க போய் புடிச்சு இறங்கி யார் அடிக்க போறாங்கன்னு சொல்லி SXBTS ஒரு நாள் நல்லா விளையாண்டுச்சு. அதுக்கப்புறம் அவ்வளவுதான். SXBTS ஆளே ஆரவானது. SXBTS மரணத்தில் இருக்கு. அவ்வளவுதான். பாயிண்ட்ஸ் எடுக்கிறது இல்ல, டிராஃபி ஜெயிக்கிறது இல்ல, எதுவும் ஜெயிக்கிறது இல்ல. SXBTS was not good guys. SXBTS பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சீனியர் பாட் ஸ்குவாட் அணி பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. மூணு ஸ்டேஜ் போய் காப்பாத்தி விட்டுச்சுடா. பெண்கள் வந்துருச்சு. பெண்கள் வந்துட்டாங்க. கமான் கைஸ் லெட்ஸ் கோ ஃபார் 7000 லைக்ல இருந்தா நீங்க தான் நியூ கேட்டிங்க. போட்டேன் பாருங்க 5000 லைக்ஸ் தான் வந்திருக்கு. இன்னும் 2000 லைக் அப்படியே டெபிசிட்டா இருக்கு. டாப்னு பாத்துட்டு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. போடு வண்டாங்க SOBTS உள்ள இறங்குது. SOBTS உள்ள இறங்குது. சென்ட்ரல் ஜோன் எடுக்குது. மறுபடியும் வெற்றி எடுக்க போறாங்களா? மறுபடியும் வெற்றியா? இப்ப ஏதாவது ஒரு கால் எடுத்து குத்துச்சுன்னா அந்த டீம் அடிச்சு இவன் கார் எடுத்துக்குவாங்க நினைக்கிறேன். அநேகமா எந்த அணி SOBTS கார்டு வராங்க? குதிச்சாலே போதுமே. OGBTS குதிச்சு அடிச்சாலே போதுமே. ஆலந்து OGBTS ஜம்ப் அடிப்பாங்களா இவங்க பக்கத்துல? அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய். Thank you so much for the 5000 super chat. Thank you so much for the 5000 super. சொல்றீ அப்பதான் ஒரு ஃபல்ட் வாங்கி தருவேன். இவங்க பாருங்க வேலையே பார்த்துட்டு இருக்காங்க. அவன் சேனல் வரும்போது எல்லாரும் அவன் சேனலுக்கு சூப்பர் சாட் போடுங்க guys. எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்கடா. 75 பேர் ப்ரோ இந்த சொல்லி என்னாச்சு? SOBTS மேலேயே பார்த்துட்டு இருக்காங்க. யாரா வருவாங்கனா? ஆமா BTS குதிக்குமா? உள்ள வராங்க குதிக்குறாங்க. ஆமா சொன்ன மாதிரி குதிக்குறாங்க. அங்கேயே குதிக்குறாங்க. வந்துட்டு இருக்காங்களா? இல்ல அவங்க கார்னர் தான் போறாங்க. கார்னர் போறாங்க. அண்ணா இங்கதான் இல்ல பெண்கள் அணிக்கிட்டே இறங்குறாங்க. இறங்கும்போது பெண்கள் ஏதா நடக்க போதா? சாய் இறங்கிட்டான். பெண்கள் இறங்குறாங்க. பெண்கள் 3 பேர் இறங்குறாங்க. பெண்கள் ஜஸ்ட் 3 பேர் தான். ஐயோ ஏய் என்ன நடக்குது? வாத அங்க போய் சாய் இங்க முடிக்கிறாங்க. பிரதானம் பெண்கள் டீம் தோட முடிக்கிறாங்க. பெண்கள் அணி இவ்வளவு லூட் வச்சிருந்த BTS முடிச்சிருச்சா? இங்க பாருங்க ஒரு காய் கூட உள்ள 3 பேர் உயிரோட இருக்காங்க. ஐயோ என்ன நடக்குது? Are you serious? என்னவோ நடந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் மறுபடியும் வராங்க. பெண்கள் SRBTS வருது. நீங்க கேட்ட ரெட் டீம் வருது. ரெட் டீம் அடிக்கிறா. 3 பேர் அடிக்கிறாங்க. பாரு SR அடிக்குது. பாரு முடிச்சுட்டாங்க. சொன்ன மாதிரி நீங்க பாத்தீங்களா? வீண் பழி சுமத்துனீங்க. ரைவல்ரி எடுத்தாங்க. பாரு டீம் SRBTS முடித்தது பாத்தீங்களா கைஸ்?
வீண் பழி இன்னொருத்தவங்க மேல போடாதீங்க guys. பாவம் அவங்க எல்லாம் மனசு கஷ்டப்படுறாங்க. அருமை அருமை அருமை. அவங்க அழிவுக்கு காரணமே நீங்க தான் இருந்தீங்க. ஆக்சுவலா சொல்ல போனா நீங்க சொன்னனாலதான் அவங்க தேடி தேடி பெண்களை நீங்க கொல்றாங்க. இப்போ எம்பிடிசியும் இவங்களும் மாறி மாறி அடிச்சுறாங்க. என்ன நடக்குது? 4 பேர் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இன்னும் அக்கவுண்டே ஓபன் பண்ணாம இருக்காங்க. எம்பிடிஎஸ் என்ன நடக்க போகுது? ஒரு டீம் எம்பிடிஎஸ் என்ன ஐயோ என்ன நடக்கிறது? என்ன நடந்து கொண்டு இருக்கிறது guys? Let's go for 6000 லைக் போல பாருங்க guys. பாதி லவர் லைக் பண்ணுங்க சார், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மரகா வெளியிருந்து ஆல்ல போட்டுங்க guys. ஆல்ல போட்டுங்க. ஆல்ல போட்டுங்க. மறுபடியும் போடு. பொறிச்சுக்கிறாங்க. எஸ்ஓ பிடிஎஸ். யோயோ சார்சா பிடிஎஸ். சார்சா பிடிஎஸ்ல 4 பேரு. ஃபயர் பிடிஎஸ்ல 4 பேரு. ஃபயர் பிடிஎஸ்ல 4 பேரு. சார்சா பிடிஎஸ்ல 4 பேரு. வாச்சி பொலிக்கிறாங்க ப்ரோ. ஒரு பக்கத்துல எஸ்ஓஜி பிடிஎஸ் வந்துட்டு இருக்காங்க. எஸ்ஓஜி பிடிஎஸ் பேக்க ஜோன் எடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. கார்ல ஜாலியா போயிட்டு இருக்காங்க. அவன் இந்த மேட்ச் போடுறாங்க போல. நான் டாப் 5 எஸ்ஓஜி பிடிஎஸ் ஒரு இடத்துக்கு எஸ்ஓபிடிஸ் பக்கத்துல இருக்கான் சால்லாம். ஆனா நிவரவே இல்லையே. இவர் எஸ்ஓபிடிஸ் அந்த இடத்தை பிடிச்சி வரவனுக்கெல்லாம் நேடு போட்டு வாயில போட்டுருக்குது. அவ்வளவுதான். அடுத்த நேடு. ஐயோ 9 கில்லு. பிரிக்குதா எஸ்ஓபிடிஸ் பிரிக்குதா? எஸ்ஆர்பிடிஸ் பிரிக்குது. எம்பிடிஎஸ் கிட்ட ஃபைட். மெதிஷியனை தூக்கிட்டாங்க. 30 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோன்ல அலைவா இருக்காங்க. ஒரு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா யார் டாப் 5 டீம்ல வர போறா? டாப் 5 டீம்ல வரதுக்கு எஸ்ஓபிடிஎஸ், ஃபயர் பிடிஎஸ், அப்புறம் வந்து எஸ்ஆர்பிடிஎஸ், நம்ம எம்பிடிஎஸ் இவங்க எல்லாம் இருக்காங்க. யார் டாப் 5 டீம்ல வர போறாங்க? எஸ்ஆர்பிடிஎஸ் 4 பேரு. பழி வாங்குவாங்களா மறுபடியும்? எஸ்ஓபிடிஎஸ் பழி வாங்குமா எஸ்ஆர்பிடிஎஸ்? பார்க்கலாம். இருக்குமா? இனிமேல்லாம் ரெட் கார்டு போட்டீங்கன்னா ரெட் கார்டு போடுறவன் பொட்டை அப்படின்னு போக வேண்டியதாங்க. உண்மையாலுமே எஸ்டிஆர் எம்பிடிஎஸ் அடிச்சான், பெண்கள் அடிச்சான், எல்லாத்தையும் அடிச்சாங்க. அடுத்த டீம் டீம் 22 ஜோரோ டீம் வந்து பாத்தீங்கன்னா டீம் கொடுப்பதற்காகவே வந்திருக்காங்க. இங்க எஸ்ஓபிடிஎஸ் கிட்ட வந்தவங்க முடிச்சு விட்டாங்களா? இன்னும் ஜோரோ அவ்வளவுதான் முடிஞ்சு. ஓ இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் பிடிஎஸ் ரஷ் பண்ணுது. பின்னாடி இருந்து வெறியா வந்து ரஷ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபயர் பிடிஎஸ் வந்துட்டாங்க. எஸ்ஓபிடிஎஸ் பக்கத்துல வந்துட்டாங்க. ஃபயர் பிடிஎஸ்ல 4 4v4 நடக்குது. 4v4ல என்ன நடக்க போகுது? 4v4ல என்ன நடக்க போகுது? ஏதாவது வேலைய காட்ட போதா தெரியலையே. யானை எடுத்து சோழர் கொடி பறக்க வந்துருக்காங்க. சோழர் கொடி பறக்குது. யானை எடுத்து அடிக்கிறான் ஒருத்தன். முடிச்சு விட்டாங்க. இந்த ரெண்டே பேர் தான் ஃபயர் பிடிஎஸ்ல. இஷான் இருக்கான். ஐயோ எஸ்ஓபிடிஎஸ் இப்படி அடிக்குது. வா இஷான் நாக்கு கிறிஸ்டோபி மட்டும் தான் இருக்கான். டாப் 5 வந்துட்டாங்க. ஐயோ எஸ்ஓபிடிஎஸோட எழுச்சி, எஸ்ஓபிடிஎஸோட வன்மம், எஸ்ஓபிடிஎஸோட வெறி. இந்த பக்கம் பார்த்தா எம்பிடிஎஸ் இருக்கு. போச்சு அவன் வர எம்பிடிஎஸ். எஸ்ஆர்பிடிஎஸ் ஸ்ரீபுர குடிச்சு புட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாரு. 2 பிடிஎஸ்மே இருக்கு. அவரோட 2 பிடிஎஸ் தான் இருக்கு. பாப்போம். எம்பிடிஎஸ் எஸ்ஓபிடிஎஸ் டாப் 3ல ஃபைட் எடுத்துட்டு இருக்காங்க. எந்த டீம் வின் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. எஸ்ஓபிடிஎஸ் ஜோன் இருக்கு. இன்னும் எஸ்ஓபிடிஎஸ் ஜோன் இருக்கு. ஸ்டில் எஸ்ஆர்பிடிஎஸ் வருது. எஸ்ஆர்பிடிஎஸ் வருகிறான். எஸ்டிஆர் வந்து ஜோனை எடுக்கிறான். என்ன நடக்க போகுது? வந்த உடனே ஒரு நேடு வருது எஸ்டிஆருக்கு. ஒண்ணாகல. நேடா போட்டுட்டு இருக்காங்க. எங்க ஜோன் எடுக்க போறாங்க? ஹை ரேஞ்ச் வெரியான பொசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எஸ்ஓபிடிஎஸ் கிட்ட தான் இருக்கு. ஆனா ஃபுல்லா ஜோனை கவர் பண்ணி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெடிஷன் நாக்கு செய்யப்பட்டான். உள்ள வராங்க. யூஸ் ஜஸ்ட் எஸ்கேப் பண்ணா. மறுபடியும் டெம்பரேட் போடுறாங்க. எஸ்ஓபிடிஎஸ் அடிக்குது. மறுபடியும் ஒரு நேடு ஒண்ணாகவில்லை. டெம்பரரி நேடு தாண்டி போடுறாங்க. முன்னாடி போயிட்டு இருக்கான். பங்குக்கு ஒரு நேரா பங்கு நேடு
கனெக்ட் ஆகல. கரெக்ட்டா இந்த ஈவென்ட் அதுவுமா செம்மையா ஷீல்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த இது ஆமா ஷீல்ட வெறியா போட்டாங்க ப்ரோ. வெரிஷல்லாம் ஷீல்ட போட்டு வெறியா வச்சுக்கிறான். பங்கோஜி நாக்கு பங்க் ஹைப்பர் சார்ஜ் டிஸ்பிளேஸ் நாக்கு இந்த எஸ்டிஆர் ரெஸ்டார்ட் மட்டும் தான் இருக்கான். எஸ்ஆர்பி ஸ்டாப் 3 பாயிண்ட் அப்படியே எடுத்தாங்க. எஸ்ஓபி சொல்ற வெற்றியா டொட்டோ தூக்குறாங்க. மேல போய் கசகா அப்படி ஜியூஸ்லாம் ஜியூஸ் தாண்டி அடிக்கிறான். பின்னாடி வந்து ரெண்டே டீம் எம்பிடிஸ் ரெண்டே பேர் இருக்காங்க. சர்வேவில் அங்க 4 பேர் இருக்காங்க. அவ்வளவுதான் முடிக்கிறாங்களா. ராட்ரிக் முன்னாடி வரான். ராட்ரிக் கிட்ட ஜோன் இல்ல. சர்வே கிட்ட ஜோன் இல்ல. எம்எஸ்ஐ கிட்ட ஜோன் இல்ல. முடிக்கிறாங்க. தொட்டு வாங்கிக்கிறாங்க. ஓடுறாங்க. அம்மா சோபி முடிஞ்சது. பிடிஎஸ் போட்டு போடுகுது. போட்டு பிரிகுது. வச்சு வெளுக்குது. சொல்ல போனா சாங்கோ இல்லாம தான் ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் அருமையா வளர்ந்துட்டு இருக்குது. ஸ்டார்ஸ் ஆஃப் பிடிஎஸ் சாங்கோ இவ்வளவு நாள் கீழே வளைய பார்த்துருக்கானா. தொடர்ந்து 3 வெற்றி. சொல்ல போனா ஆட்டு கட்டி மாதிரிதான். ஏன்னா 9 பாயிண்ட் தான் எடுத்துருக்காங்க. 29 பாயிண்ட் எடுத்து தனதாக்கியதா. அடுத்து பாத்தீங்கன்னா எம்பிடிஎஸ் இப்பதான் 9 பாயிண்ட் எடுக்குது. SRBT எம்பிடிஎஸ்